ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டு வாணி குருஜி சேனல். இத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, ஃபைனலி ஒன் பீஸோட எக் டார்க் வந்து நம்ம கிரன்ச் ரோல்ல ரிலீஸ் ஆயிருச்சு. அது நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? நம்மள்ட்ட நெறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கேட்குறீங்க ப்ரோ. அதோடைய ரிவ்யூ போடுங்க ப்ரோ. கமெண்ட் பாக்ஸ்லயும் சரி, இன்ஸ்டாலயும் சரி நெறைய பேர் பிரைவேட்டா மெசேஜ் பண்ணி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ அப்டின்ற மாரிலாம் கேட்டிருந்தீங்க. நான் உங்களுக்கு மெசேஜாவும் ரிப்ளை பண்ணேன். இருந்தாலும் வீடியோவாவும் போடலாம் அப்டிங்கிற மாரி இந்த வீடியோ வந்து நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன்ப்பா. அந்த வீடியோக்கு வியூஸ் போனாலும் சரி, வியூஸ் போகாட்டியும் சரி, நெறைய பேர் கேட்டதுனால தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்றேன். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். தெரியாதடா ஃபைனலி கிரன்ச் ரோல்ல நம்மளோட ஒன் பீஸோட எக் டார்க் தமிழ் டப் வந்து ஏர் பண்ணிட்டானுங்கப்பா. சொன்ன மாரியே மே 30 வரும்னு சொல்லியிருந்தானுங்க. சொன்ன மாரி ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. நான் சொல்லியிருந்திருப்பேன் பார்த்தீங்களா, எக்ஸ்பெக்டடா காலையில ஏர்லி மார்னிங் ரிலீஸ் பண்ற நெறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். சொன்ன மாரியே 1:30 ஏஎம்க்கு நம்மளுக்கு இந்த அனிமே வந்து ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. ஒட்டுக்கா ரிலீஸ் பண்ணிட்டானுங்க. நானும் ரிலீஸ் பண்ணிட்டானுங்களே அப்படியா இருக்கும், இப்படியா இருக்கும்னு சொல்லிட்டு நானும் உள்ளக்க போய் ஃபர்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க ஆரம்பிச்சேன். கொய்யால ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, என்னைய வெறுக்க வச்சுட்டானுங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டப்பிங்லாம் ஓகேன்னே சொல்லுவேங்க. டப்பிங் ஆர்டிஸ்ட் மேல நான் ஒரு குறையுமே சொல்லவே மாட்டேன். ஆனா இவங்க கேஸ்ட் பண்ணியிருக்கிற ஆள் வந்து கரெக்ட்டா இருந்தாலுமே, அந்த டயலாக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்குல்ல, ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ன்னு ஒருத்தர் பண்ணுவாரு பார்த்தீங்களா? அந்த ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணவருக்கு ஒன் பீஸ பத்தி ஒரு பேசிக் நாலேட்ஜ் கூட தெரியாதுங்கிற மாரி தான்ப்பா எனக்கு நல்லாவே தோணுது. ஏன்னா, அவருக்கு ஒன் பீஸ பத்தி எதுவுமே தெரியாம, ஜஸ்ட் இங்கிலீஷ் வேர்ட்ஸ தமிழாக்கம் பண்ணி, அவருக்கு என்ன தோணுதோ அந்த டயலாக்லாம் இன்க்ளூட் பண்ணி, மொத்த கதையுமே வந்து பார்த்தீங்கன்னா, மாத்தி ஏதோ ஒரு மாரி ஒன் பீஸ பார்க்குறோமா, இல்ல ஏதோ ஒரு வேற ஏதாவது ஒண்ணு பார்க்குறோமா, அதாவது ஒன் பீஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். இதுதான் கதை இப்படித்தான் போகும்ன்னு. அதையே பிரிஞ்சு ஒரு பிரான்ச்சா பிரிஞ்சு கொண்டு போயி, ஏதோ ஒரு நியூவா ஒரு மல்டிவர்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம. தமிழ் டப்ல மட்டும் தனியா ஒரு பிரான்ச் பிரிஞ்சு போயி, நம்ம மட்டும் வேற பாதைய நோக்கி போயிட்டு இருக்கோம். ஒன் பீஸோட பாதை வேற மாரி, என் வழி தனி வழிங்கிற மாரி வேற வேற வழியில போய்க்கிட்டு இருக்குது. அதுவும் நேரா போகுமா, வளைஞ்சு வளைஞ்சு எதேதோ போய்க்கிட்டு இருக்கு. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏன் நான் தமிழ்ல மட்டும் சொல்றேன் அப்டின்னா, தெலுங்கு சைட்லயும் கேட்டு பார்த்துட்டேன், ஹிந்தி சைட்லயும் கேட்டு பார்த்துட்டேன். தெலுங்குலயும் சரி, ஹிந்திலயும் சரி வந்து பார்த்தீங்கன்னா, டப்பிங் நல்லா இருக்கு. எக்ஸலன்ட்டா இருக்கு அப்டிங்கன்னே சொல்ட்டாங்க. அப்பலாம் எனக்கு பார்க்கும்போது தமிழ் டப்பிங் மட்டும் தான் அப்ப இளிச்ச வாயாடா அப்டின்ற மாரி இருந்துச்சு. ஏன்டா அப்படி பண்றீங்க அப்டிங்கிற மாரி இருந்துச்சு. நம்ம வந்து டைரக்ட்டா நம்ம ரீஜினல் டப்போட காம்பீட் பண்ணவே இல்ல. அதாவது ஹிந்தி டப்போடயோ, இல்ல தெலுங்கு டப்போட நம்ம காம்பீட் பண்ணவே இல்ல. நம்ம யார் கூட போட்டினா, டைரக்ட்டா நம்ம ஜாப்பனீஸ் அண்ட் இங்கிலீஷோட போட்டி போட போயாச்சு. ஏன்னா, டிஸ்லைக்ஸ்ல தான் இந்த போட்டிய நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஜாப்பனீஸ்ல வந்து டிஸ்லைக் மொத்தமாவே எவ்வளோ வந்திருக்கும் அப்புட்னா, நான் ஒரு பர்ட்டிகுலர் எபிசோட், அதாவது ஃபர்ஸ்ட் எபிசோட் நம்மளுக்கு தமிழ் டப்ல ரிலீஸ் பண்ணாங்கல்ல, 1089 அந்த எபிசோடே போய் பார்த்தீங்க அப்புட்னா, அதோட டிஸ்லைக் எத்தன வந்திருக்குன்னா, ஒரு 280 கிட்ட தான் இருந்துச்சு. ஆனா, நம்ம தமிழ் டப்போட டிஸ்லைக் வந்து 300 தாண்டி போய்க்கிட்டு இருக்குங்க. எப்படி பீட் பண்ணி போகுது பாருங்க. அதாவது ஜாப்பனீஸ் டப்போட நம்ம தமிழ் டப் வந்து போட்டி போட்டுட்டு இருக்கு. அதுவும் எதுல? டிஸ்லைக்ல போட்டி போட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ நம்மளுக்கு லைக்ல பார்த்தோம் அப்புட்னா, அவங்களுக்கு 34K இருக்கு. அதோட போட்டி போட முடியாது. நம்மளுக்கு வந்து 64, 24 தான் இருக்குது. அதனால நம்ம போட்டி போட முடியாது. இனிமே நம்ம டிஸ்லைக்ல போட்டி போட்டு ஜாப்பனீஸ் பீப்பிள்ஸ வந்து முந்தலாம் அப்படிங்கிற மாரி நம்ம இருக்கோம் போல இருக்குது. என்ன சொல்றது? ஏன் அப்படி பண்றீங்க? அப்படின்ற மாரி தான் வந்து எனக்கு தோணுதுங்க. ஏன்னா ஒன் பீஸ் ஒன் பீஸ் நான் பார்த்தவனா சொல்றேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டப்பிங் ஓகே அப்படின்னு சொல்லுவேன். ஆனா அந்த மொத்த கதையுமே மாத்தி வச்சிருக்கிறாங்க. என்னென்ன மாத்தி வச்சிருக்காங்கங்கிறத அப்புறம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டப்பிங் ஆர்டிஸ்ட், அதாவது லூஃபிக்கு பண்ணவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி கார்ட்டூன் நெட்வொர்க் பண்ணவர் தான். அவரே வந்து மறுபடியும் ஹையர் பண்ணியிருக்கிறாங்க. இதில வந்து ஒரு நல்ல விஷயம்னே சொல்லுவேன். ஏன்னா புதுசா பார்க்குறவங்களுக்கு வியர்டான ஃபீலிங் வராது பார்த்தீங்களா? லூஃபியோட வாய்ஸ அடிக்கடி சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தோம்னா, அதாவது மெயின் கேரக்டரோட வாய்ஸே சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தோம்னா, அது வந்து ஒரு நல்லாவே அமையாது. அதனால ஒரு நல்ல முடிவு எடுத்து வேற எதுல இருந்தாலும் மாத்தி கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. அது ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிற மாரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சான்ஜிக்கு மாத்தவே இல்ல. ஆனா ஜோரோவுக்கு வந்து மாத்திட்டாங்க. எனக்கு வந்து கார்ட்டூன் நெட்வொர்க்ல இருக்கிற ஜோரோ வாய்ஸே பிடிக்காது. இப்ப இதுலயும் மாத்தி வச்சிருக்காங்க. இதுவும் எனக்கு வந்து சூட் ஆகுற மாரியே சுத்தமா புரியவே இல்லப்பா. ஏன்னா லூஃபிக்கு எந்த அளவுக்கு ஃபேன் பேஸ் இருக்கோ, அதே அளவுக்கு நம்மளுடைய ஜோரோவுக்குமே இருக்குது. ஜோரோவுக்குமே நெறைய ஃபேன் பேஸ் இருக்குது. அவருமே ஒரு மெயின் கேரக்டர் மாரி ஒரு ஈக்குவலான ஒரு கேரக்டர் தான். அவருக்கு ஒரு நல்ல வாய்ஸ் ஆர்டிஸ்ட்ட போட்டு நல்லா பண்ணியிருந்திருக்கணும். ஆனா அதுவே எனக்கு ஏதோ சிமிலரா இருக்கிற மாரியே இருக்குப்பா. அது வந்து எனக்கு வந்து ஓரளவுக்கு சூட் ஆன மாரி தெரியவே இல்ல. அப்புறம் ஊசாப்பு உங்களோட வாய்ஸ்லாம் ஓகே. எல்லாமே மாத்தி வச்சிருக்காங்க. இருந்தாலும் டப்பிங்ல பார்க்கும்போது ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு.
அதுக்கப்புறம் நம்மளுடைய சாப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா கியூட்டான வாய்ஸ் குடுத்து சூப்பரா பண்ணியிருக்காங்க. இப்படியே நாமி பக்கத்து வந்தோம் அப்புட்ன்னா, நாமிக்கு வந்து யார் வாய்ஸ் குடுத்துருக்காங்க அப்புட்ன்னா, ஸோ வானோல மொத ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ நாமிக்கு. அது கூட நம்ம நல்லா இல்ல அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணியிருந்திருப்போம். ஸோ அதுக்கப்புறம் மாத்தி இருந்திருப்பாங்க. மாத்தி ஒரு சூப்பரான வாய்ஸே நாமிக்கு வச்சிருந்திருப்பாங்க. அதே வாய்ஸ் வரும் அப்படிங்கிற மாரி நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தேன். ஏன்னா லூஃபிக்கு ஒரே வாய்ஸ் தான் வந்திருக்கு. நாமிக்கு அதே வாய்ஸ் தான் குடுப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது மாத்தி வச்சிருக்கிறாங்க. ஸோ ராபினுக்கும் மாத்தி வச்சிருக்கிறாங்க. ராபினுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அவ்வளவா சூட் ஆற மாரி தெரியல. எனிவே ஓகே அப்படிங்கிற மாரி இருக்கு. ஸோ இந்த மாரி தான் இருக்குப்பா. ஸோ இதுதான் ஸ்டார் வாட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் ஓவர் வந்து நல்லா இருக்கு ஓரளவுக்கு. ஆனா, இதே டீம்ல கிட்டத்தட்ட அதாவது இந்த ஒன் பீஸ மொத்தமாவே பண்ணது மொத்தம் ஒரு 10, 15 பேர் தான் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. ஏன்னா, இப்ப அதுலயும் ஃபீமேல் ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப கம்மியா இருப்பாங்க போல இருக்குது. ஒரு 4, 5 பேர் தான் இருப்பாங்க போல இருக்கு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிற ஸோ ஒன் பீஸ்ல இருக்க மொத்த ஃபீமேல் கேரக்டருக்குமே ஒரு சில ஆர்டிஸ்ட் மட்டும் அப்படியே வாய்ஸ மாத்தி பேசி, ஸோ எல்லாருக்குமே ஒரே வாய்ஸ் கேட்குற மாரி தான் இருக்கு. இவங்களுக்கும் ஒரே வாய்ஸ் மாரி இருக்கு. அதாவது பானிக்கு ஒரே வாய்ஸ் மாரி இருக்கு. அப்புறம் அங்கேருந்து பேக்ரவுண்ட்ல வேற யாராவது வந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கும் ஒரே வாய்ஸ் மாரி இருக்கு. யாருக்கு யார் பேசியிருக்கா? யார் பேசுறது? எவன்டா பேசுறது? அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, என்னையவே குழப்புறாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே வாய்ஸ வந்து அப்படியே மெயின்டெயின் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஒரு கேரக்டர் வந்து ஒரு நல்ல அதாவது கரெக்ட்டான ஒரு கேரக்டர் வந்துருச்சுன்னா, ஸோ அந்த கேரக்டருக்கு கடைசி வரைக்கும் அவங்க தான் குடுக்கணும். அவங்கள வேற எதுக்காவது பேச வச்சாங்க அப்டின்னா, அது வந்து மொத்தமாவே மாறுற மாரி இருக்கும். ஸோ இப்படிதான் எனக்கு பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரே வாய்ஸா சிமிலரா இருக்கும்போது, எனக்கு என்ன பார்க்குறோம் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா புரியவே இல்ல. உங்களுக்கே நான் சொல்ல வர்றது புரியும்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேரக்டருக்கு பர்ட்டிகுலரான வாய்ஸ் ஆக்டர் தான் குடுத்தாகணும். உதாரணத்துக்கு நருட்டோ எடுத்துக்கலாம். நருட்டோக்கு சாய் சுஜித் ப்ரோ தான் குடுக்குறாரு அப்டின்னா, நருட்டோ கடைசி வரைக்கும் அவர் தான் குடுக்க போறாரு. இட்டாச்சிக்கு ஒரு ஆள் குடுக்குறாருன்னா, இட்டாச்சிக்கு அவர் வரையும் குடுக்க போறாரு. ஒபிட்டோக்கு யார் குடுக்குறாங்களோ, அவங்க தான் கடைசி வரைக்கும் அவங்க குடுக்க போறாங்க. ஸோ அதே மாரி தான் அவங்களுக்கு கடைசி அதுக்கப்புறம் யாருக்குமே மாத்தி பேச போறதும் கிடையாது அவங்க. ஸோ அதே மாரியே இவங்க வந்து ஒன் பீஸ்க்குமே பண்ணியிருந்திருக்கணும். ஏன்னா ஒன் பீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு அனிமே. ஸோ பிக் 3ல ஒரு 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 பார்ட் ஆஃப் த அனிமே. ஸோ அதுக்கு பண்ண போறாங்க அப்டின்னா, ஸோ இதுக்கு நெறைய ஃபேன் பேஸ் இருக்கும். நெறைய எதிர்பார்ப்பாங்க. அந்த எதிர்பார்ப்புக்கு ஒரு ஈடு குடுக்குற மாரி நெறைய பேர வந்து ஹயர் பண்ணியிருந்திருக்கணும். நல்ல ஒரு சூப்பரான ஒரு டப்பிங்க வந்து குடுக்கணும் அப்படிங்கிற மாரி தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனா, அதில எல்லாத்தையும் மண்ண வாரி போடுற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பர்ட்டிகுலர் ஆஃப் த பீப்பிள கொண்டு வந்து அதே வாய்ஸ அப்படியே மாத்தி போட்ட உடனே, எனக்கு வந்து எல்லாமே சிமிலரா தான் தோணுது. ஏன் யாருக்கு யார் பேசுறா? அதாவது இப்ப நம்ம லூஃபிய வச்சு ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கங்க. பேக்கிரவுண்ட்ல யாராவது அவன கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு யாராவது பேசுறாங்கன்னு வச்சுக்கங்க. அது யாரு கூப்பிடுறான்னே தெரிய மாட்டேங்குதுங்க. ஃபீமேல் ஆர்டிஸ்ட் பேசுனாங்க அப்படின்னா, யார கூப்பிடுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு அந்த ஒரே வாய்ஸ் சிமிலரா இருக்கவும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதுவே எனக்கு அடிச்ச மாரி இருக்கு ஒரு மாதிரி. ஸோ ஓகே எப்படி எடுத்துக்கிட்டாலும் ஓரளவுக்கு டப்பிங் நல்லா தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் சவுண்ட் இன்ஜினியரிங்கும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சவுண்ட்லாம் சூப்பரா இருக்கு. நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க்ல பார்க்கும்போதே, ஸோ சவுண்ட்லாம் ரொம்ப கம்மியா லோவா இருக்கிற மாரி இருக்கும். ஆனா இங்க வரும்போது சவுண்ட்லாம் சூப்பராவே இருந்துச்சு. பேக்கிரவுண்ட் வாய்ஸ்லாம் சூப்பரா கிறிஸ்டல் கிளியரா குடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு இதுன்னே சொல்லலாம்ப்பா. அதுக்கப்புறம் இந்த டயலாக்ஸ்ன்னு ஒண்ணு வந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், ஒரு அனிமேல முக்கியமான ஒரு பார்ட்டே அந்த டயலாக்ஸ் தான். ஸோ அதில ஏதாவது ஒண்ணு மாத்தி பேசிட்டாலுமே, மொத்த அனிமேவுமே மாறி போயிரும். ஸோ அதிலேயே அவங்க வந்து மெயினா கைய வச்சிருக்காங்கம்போது, அதில தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மனசு வலிக்குதுங்க. ஏன் அப்படி மாத்தி பேசுறீங்க? அட்லீஸ்ட் ஒரு பேக்கிரவுண்ட் வெரிஃபிகேஷனாவது இவங்களுக்கு இப்படி பேசுறாங்களே, இப்போ ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா, ஸோ இந்த மொத்த அனிமே பண்ண போறாங்கன்னா, இந்த எக் டார்க்கே ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு, இந்த இதெல்லாம் இப்படி இருக்காப்பா அப்படின்னு பார்த்து முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் எழுத ஆரம்பிக்கணும். ஒரு எபிசோட அப்படியே அப்படியே எபிசோட பார்க்குறாங்களா என்னன்னே தெரியல. அப்படியே அந்த சப்டைட்டில் அப்படியே தமிழாக்கமா போட்டுட்டு, இதில இப்படி மாத்தி பேசுங்க, இப்படி மாத்தி பேசுங்க, இப்படி மாத்தி பேசுங்கன்னா, அது வந்து அடுத்தடுத்த வேர்ட் வரும்போது, ஸோ அதுக்கு சம்மந்தமே இல்லாத மாரி இருக்கு எனக்கு பார்க்கும்போது. ஸோ உதாரணத்துக்கு ஒரு சில வேர்ட்ஸ்லாம் சொல்றேன். ஸோ இது வந்து மொத்த கதையுமே மாத்துன மாரியான இது. எனக்கு பார்க்கும்போது எனக்கு இதெல்லாம் தான்ப்பா தோணுச்சு. நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 எபிசோட்ட பார்த்துருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, போனி ஸ்ட்ரா ஹேட்ல சேர்ந்துட்டாங்களா? அப்படிங்கிற மாரி ஒருத்தவங்க கேட்குறாங்க. போனி வந்து ஸ்ட்ரா ஹேட்ல எப்பப்பா சேர்ந்தாங்க? அது வந்து சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற மாரி மென்ஷனும் பண்றாங்க. என்னடா இது எப்படா நடந்துச்சு? அவங்க தனியா ஒரு பைரட்டா இது பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எப்படா நம்ம ஸ்ட்ரா ஹேட்ல வந்து சேர்ந்தாங்க? இது என்னடா புது யூனிவர்ஸா இருக்குது அப்படிங்கிற மாரி இருக்க தோணுது. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு இதுதான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இரிட்டேட் ஆனது. அதாவது இந்த வேகா பங்க்ன்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்து வருவாங்க. டாக்டர் வேகா பங்க் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து வரும். ஸோ அப்போ வந்து சான்ஜியும், ப்ரோக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பொண்ணுனாலே அப்படியே பார்ப்பானுங்க. அதே
மாரி பார்த்துட்டு, ஸோ டாக்டர் வேகாம்பங்க்கு ஒரு பொண்ணா? அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ராபின் என்ன சொல்லியிருக்கணும்? டாக்டர் வேகாப்பங்க்கு ஒரு பொண்ணு கிடையாது. அவர் வந்து ஒரு மேலு அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்கணும். அதுதான் ஒரு ஆக்சுவலான ஸ்கிரிப்ட்டு. சப்டைட்டில்ல பார்த்தவங்களுக்குமே தெரியும். அது அப்படிதான் வந்திருந்திருக்கணும். ஆனா இவங்க எப்படி பேசி வச்சிருக்காங்கன்னா, ராபின் கேள்விப்பட்டது வந்து என்னதுன்னா, அ டாக்டர் வேகாபங்க் வந்து ஒரு பொண்ணு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏன் ராபின் என்னாச்சு? வெகாபங்க பத்தி நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்க ஒரு பொண்ணு தான். என்னடா இது இப்படி ஏன்டா அப்படி மாத்தி பேசுறீங்க? இது வந்து ஒரு ஸ்கிரிப்ட்லயே இல்லாதத நீங்களே சேர்த்து விட்டு கதையவே மாத்துறீங்களாடா அப்படிங்கிற மாரி இருக்குது. ஸோ அதாவது ஒன் பீஸ்ல முக்கியமானதே அந்த வேர்டு தான். அந்த வேர்ட வச்சு ஓடா வந்து ஃபுல்லா விளையாடுவாப்ல. ஸோ அத வச்சு நெறையவே கிரியேட் பண்ணலாம். ஸோ உதாரணத்துக்கு நான் என்ன சொல்லலாம், பிளாக் பியர்ட் இருப்பாரு பார்த்தீங்களா? பிளாக் பியர்ட வந்து லூஃபி ஒரு தடவ பார்ப்பேன். பார்த்துட்டு பேசிட்டு வரும்போது, ஸோ நாமி அத கேட்பாங்க. ஹி அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. ஹி இல்ல தே அப்படிங்கிற மாரி மென்ஷன் பண்ணிட்டு வருவாரு. அந்த தேங்கிறது ஏன் பாசிபிலி தப்பா கூட இருந்திருக்கலாம்ல. ஆனா அந்த தேவ வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதிலேயே நெறைய தியரி வந்து எழுத ஆரம்பிச்சாங்க. ஸோ பிளாக் பியர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு மல்டி பர்சனாலிட்டி உள்ள ஆளு. அவருக்குள்ள ஒரு 3 பர்சனாலிட்டி இருக்கு. அதனால தான் அவரால 3 வகையான டெவில் ஃப்ரூட்ஸ வந்து சாப்பிட முடியுது. அதனால தான் அவங்க வந்து தே அப்படிங்கிற மாரி மென்ஷன் பண்ணிட்டு வராங்க. அப்படிங்கிற மாரி அந்த வேர்ட்ல அந்த ஒரு சின்ன தேங்கிறதுலயே அவ்வளோ உள்ளர்த்தங்கள் இருக்கும். அப்படிதான் அந்த ஒன் பீஸே வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்படிதான் நம்ம இச்சிரா ஓட வந்து பார்த்தீங்கன்னா, விளையாடுவார் வார்த்தைகள வச்சே. ஸோ இப்படி இருக்க போற ஒரு அனிமேல இந்த மாரியான ஒரு வார்த்தைகள மாத்தி மாத்தி பேசும்போது, ஒன் பீஸ் ஆஸ் அ ஃபேனா இருக்கிறவங்களுக்கு வந்து அது என்ன மாரியான ஒரு தாட்ஸ் வரும்? ஏன் அப்படி மாத்தி பேசுறீங்க? அப்படின்னு சொல்ல தோணும். டிஸ்லைக் பண்ண தான் தோணும். அதனால தான் டிஸ்லைக் கவுண்ட் ஏறிக்கிட்டே இருக்கு. இன்னொன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாய்ங்க பார்த்தீங்களா? அது மொத்த யூனிவர்ஸையே மாத்துற மாரி இருக்கு. அதாவது ஒன் பீஸோட யூனிவர்ஸையே இந்த மாரி ஒரு விஷயம் நடக்கவே இல்ல. ஆனா இவங்களே அத அப்படியே பேசுற மாரி இருக்கு. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிளாக் பியர்டும் லாவும் வந்து சண்டை போடுவாங்க. ஒரு 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 குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல சண்டை போடுவாங்க. ஸோ அப்ப வந்து பிளாக் பியர்ட் வந்து சொல்லுவாரு, "கைடோவையும், பிக் மாமையும் தோற்கடிச்சு நான் தான்டா அந்த உலகத்தையே மாத்திட்டேன்டா" அப்படிங்கிற மாரி சொல்லுவாப்ல. நானும் இங்க வந்திருக்கேன். கைடேவையும் பிக் மாமியும் நான் நசுக்குனத பார்த்து இந்த மொத்த உலகமும் கதி கலங்கி போயிருக்கு. என்ன ஏன் அப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க? கைடோவையும், பிக் மாமும் தோற்கடிச்சது நம்மளுடைய பிளாக் பியர்டா? இது எங்க நடந்துச்சு? ஸோ அப்போ வந்து வானவ வந்து காப்பாத்துனது பிளாக் பியர்டு தான். ஸோ வான விட்டு கிளம்பையில அவரோட ஃபிளாக தான் குடுத்துட்டு வந்திருப்பாரு போல இருக்கு. ஸோ இந்தாங்கப்பா பறக்க விடுங்க அப்படின்ற மாரி. ஸோ அப்ப வானவுக்கு வந்து இப்ப பிளாக் பியர்டு தான் ஒரு மக்களையே காப்பாத்தியிருக்காரு. அப்படிங்கிற மாரி ஒரு மென்ஷன் பண்ற மாரி அந்த ஒரு சின்ன வேர்ட்ல ஸோ அந்த வான ஆர்க்கே கவுழ்த்து போடுது. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த மாரி பண்றீங்க? அப்படிங்கிற மாரி கேட்க தோணுது. ஒரு சின்ன ஒரு பேக்கிரவுண்ட் வெரிஃபிகேஷன் ஒரு கேரக்டர் வராரு. ஸோ அந்த கேரக்டருக்கு இன்னொரு கேரக்டருக்கும் சண்டை வருது. ஸோ எதுக்கு சண்டை போடுறாங்க? எதுக்காங்க அவங்க சண்டை போடுறாங்க? நம்ம அத கொஞ்சம் வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்கிரிப்ட் ரைட் எழுதலாம். அப்படிங்கிற மாரியான ஒரு சின்ன ஒரு இதுவுமே இல்லாம, ஸோ அப்படியே தமிழாக்கம் பண்ணணுங்கிறதுக்காண்டி அப்படியே தமிழாக்கம் பண்ணி வச்சிருக்காங்கப்பா. ஸோ இன்னொரு வார்த்தையும் வந்துச்சு. டெவில் ஃப்ரூட்டுக்கு வந்து ஒரு வீக்னஸே இல்ல அப்படிங்கிற மாரி பிளாக் பியர்ட் வந்து மென்ஷன் பண்றாப்ல. அப்ப டெவில் ஃப்ரூட்டுக்கு வீக்னஸே இல்லன்னா, அப்ப கடல்ல போய் விழுந்தாங்கன்னா, அப்பன்னா அவங்களால ஏன் சர்வே பண்ண முடியல? கடலுக்குள்ளேயே செத்து போயிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கான்ஷியஸ்னஸே இழந்துட்டு போயிடுறாங்க. ஸோ கடலுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வீக்னஸ். ஸோ வீக்னஸே கிடையாது அப்படிங்கிற மாரி பிளாக் பியர்ட் மென்ஷன் பண்ணும்போது, அப்ப அது மொத்த கதையுமே மாத்துதுல்ல. ஸோ அதுதான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய எல்லாமே கதைய பூரா மாத்தி, ஏன் அப்படி பண்றாங்க? அப்படிங்கிற மாரி தோணுது. ஸோ இதுக்கான ஒரு ஆக்சுவல் ரீசன் எனக்கு நல்லாவே தெரியும். ஒன் பீஸ அவங்க ஃபர்ஸ்ட்ல வந்து இதுக்கு தான் டப் பண்ணியிருக்கணுங்கிறது. முதல்ல இருந்து டப் பண்ணியிருந்திருக்கணும். இல்ல அப்படின்னா, அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர்ன்னு ஒருத்தர் எழுதுவார்ல, அவருக்கு ஒன் பீஸ பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஸோ அவர் வந்து இதெல்லாம் நீங்க இப்படி பேசக்கூடாது, இப்படி பண்ணணும் அப்படின்னு ஒழுங்கா டைரக்ட் பண்ணி சொல்லியிருந்தாருன்னா, ஸோ அது கரெக்ட்டான முறையில நம்மளுக்கு ஒழுங்கான நம்மளுக்கு ஒன் பீஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ ஏனோ தானோன்னு பண்ண போயி, இப்ப நான் உன்ட்ட நாட்டு மாட்டு பால் டீ கேட்டனா அப்படிங்கிற மாரி, ஸோ இப்போ வந்துட்டு ஒன் பீஸ் தமிழ் டப்ப நான் இந்த மாரி உன்ட்ட கேட்டனா அப்படிங்கிற மாரி எனக்கு வந்து தோணுதுப்பா. ஸோ ஒண்ணு பண்ணனா உருப்படியா பண்ணியிருந்திருக்கணும். அத ஏன் மொத்த கதையும் மாத்துற மாரி பண்றீங்க? அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. இப்ப இதே மாரி நருட்டோக்கு நடந்திருந்தா என்ன ஆயிருந்திருக்கும்? ஸோ கிளாசிக்கும் எடுத்த உடனே நருட்டோ கிளாசிக் பண்ணலப்பா. ஸோ கிளாசிக் வந்து அவ்வளோ ஃபேன்ஸ் இல்ல. ஸோ ஷிப்புடன் தான் நெறைய பேர் ஃபேன்ஸ் இருக்காங்க. அதுவும் 4த் கிரேட் நிஞ்சாவன்னா இன்னும் நெறைய பேர் இருக்காங்க. நருட்டோ நெறைய பேர் பார்க்குறவங்களுக்கு அப்படின்னு எடுத்தோம்னா, எடுத்தோனே 4த் கிரேட் நிஞ்சா தமிழ் டப் பண்ணியிருந்தாங்கன்னா, டப்பிங் ஆர்டிஸ்ட்க்கு என்ன புரியும்?
4th கிரேட் நிஞ்சா வரா, எதுக்கு இது நடக்குது, எதுக்கு வார் நடக்குது, இவன் யார் நருட்டோங்கிற மாதிரி ஒருத்தன் வரானு, இவன் யாருப்பா சாசுகே அப்படிங்கிற மாதிரி, ஏன் நருட்டோவும் சாசுகேவும் அண்ணன் தம்பின்னு கூட மென்ஷன் பண்ணிடுவானுங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டப்பிங் அப்படியே எல்லாத்தையும் மாற்றி விட்டு அந்த மாதிரி போயிருந்துருக்கும். ஸோ இதே ஒரு பிரச்சனை தான்ப்பா ஒன் பீஸுக்கு நடக்குது. ஸோ நான் இது எந்த அனிமேக்கு நடந்திருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி நான் விட்டுருந்துருப்பேன். ஸோ ஆனால் ஒன் பீஸ் ஒரு பிக் 3ல ஒரு பார்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஒன் பீஸை இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரண கொடூரம் பண்ணி வச்சிருக்கீங்களாடா கிரன்ச் ரோல் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்சமெல்லாம் புண்ணா இருக்குது தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா ஒன் பீஸுக்கு நான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன்னே சொல்லலாம். இப்படி அதை மாற்றி பேசும்போது ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு வந்து அந்த கியர் 5 ஃபார்ம்லாம் வந்து மாறும்போது எனக்கெல்லாம் வந்து பார்க்கல சூப்பராகவே இருந்துச்சுன்னே சொல்லலாங்க. ஸோ எனக்கு வந்து அதெல்லாம் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாலுமே இந்த டப்பிங்கில் இந்த டயலாக் மாறும்போது ஸோ மொத்த கதையும் மாறுதே அப்படிங்க கேட்கும்போது தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா பார்த்துருந்துருப்பீங்க, நிறைய மிஸ்டேக்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு என்னென்ன தெரியுது அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இப்போ நானும் ஓகே இதெல்லாம் மாற்றிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி நானும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதெல்லாம் நான் எது சொல்கிறேன்னா இதுக்கு முன்னாடி நான் சொன்னதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு மெயினான ஒரு டைலாக்ஸு. இதை மாற்றி பேசுகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொத்த கதையுமே மாறும். மற்றபடி இருக்கிற அந்த ரேண்டமாக உள்ளதெல்லாம் நான் அவ்வளோவா நோட் பண்ணவே இல்லை. ஸோ மொத்தத்தில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஸோ நீங்கள் எல்பாஃப் அடுத்த பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஸோ எல்பாஃப்மே தமிழ் டப் பண்ண தான் போகிறாங்க. ஸோ ஆனால் நீங்கள் எல்பாஃப் வரதுக்கு ஜாப்பனீஸ் டப்புமே ஒரு தடவை பார்த்துக்குங்க. ஃபுல்லாக நம்ம தமிழ் தான் வரப்போகுது, நம்ம தமிழே ஃபோக்கஸ் பண்ணி இனிமேல் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தமிழில் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து எல்பாஃபில் மண்டை குழம்பி போய் தான் சுற்றணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து எல்பாஃப் பார்க்குறதா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஜாப்பனீஸ்லேயும் ஒரு தடவை பார்த்துருங்க. இல்லைனா சப்டைட்டில்ஸ் போட்டாவது பாருங்கப்பா. ஸோ நம்மளுக்கு கிரன்ச்ரோல் இந்த சப்டைட்டிலுமே கொடுத்து தொலைய மாட்டானுங்க. சப்டைட்டில் இருந்துச்சுன்னா கூட நான் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி பார்த்துருந்துருப்பேன். ஸோ தமிழ் டப்புக்கு சப்டைட்டில் கிடையாதான், அதை வேற மாற்றி வச்சிருக்கானுங்க. சரி விடுங்கப்பா, நீங்கள் ஒன் பீஸ் பார்த்தீங்களா? ஸோ உங்களுடைய தாட்ஸ் அண்ட் ரிவ்யூஸை வந்து நீங்கள் வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணிட்டு போங்க. ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்ப்பா. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ இன்னும் பேசணும்னு நினச்சா நான் ஒரு 1 hour கூட அதை பற்றி நான் லென்த்தாக பேசுவேன். இருந்தாலும் வீடியோ கொஞ்சம் முடிக்கணும் அப்படிங்கிறது, ஏன்னா இது ஆல்ரெடி இப்போயே 15 minutes மேலே தாண்டி போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் நான் இதோட வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ இத்துடன் அந்த விடைபெறுவது நான் உங்கள் அன்னி குருஜி.